அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் விலாக்ஸ் சேனல். அல்ஹம்துலில்லா, ரம்ஜான் நம்மக்கிட்ட நெருங்கிட்டோம். ரோஸாக்கு, அதாவது நோன்புக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் வீட்டுக்கு நான் என்ன மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஸ்வீட் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம எவ்வளோ தான் வந்து செஞ்சாலும் குலோப் ஜாமுன்ங்கிறது கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சே தீருவோம். அதனால குலோப் ஜாமுன் மிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கண்டிப்பாக வந்து பிரியாணி மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா இதெல்லாம் வந்து தேவைப்படும். இதை தவிர இன்னும் நிறைய பொருள் எல்லாம் இருக்குது. இதை தவிர இன்னும் எது கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அது மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். சாம்பார் பொடி வந்து நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ண மாட்டேன். சாம்பார் வந்து நான் சாம்பார் பொடி இல்லாமல் தான் செய்வேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த பொரியலுக்கெலாம் போடுவேன். நல்லாயிருக்கும் ஒரு சில பொரியலுக்கெலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாதாம் பிசின் வாங்கிட்டேன். பாதாம் பிசின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு ஒன்று இருக்குது. ஒரு 2 ஃப்ளேவரில் 2 விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். ஒயிட் கலரில் இருக்கிறது ஆல்ரெடி இருக்குது. இது வந்து இன்னொரு விதம். அதுக்கப்புறம் இது பாஸ்தா. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். நம்ம வந்து ரோஸாவில் இருக்கும்போது வந்து பசங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்காகும் இல்லையா, அதுக்காக தான். அப்புறமா வந்து சேமியா, இதை தவிர வந்து கிராம்பு மட்டும் வாங்கிட்டேன். மற்றது எல்லாமே ஸ்பைசஸ் இருக்குது. கிராம்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. கடலக்காய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாகவே வீட்டில் வந்து எப்பவுமே கடலக்காய் சட்னி தான். ஸோ அதனால் கடலக்காய் வந்து எப்பவுமே நான் பல்காக தான் வாங்கிக்குவேன். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது பச்சை பயிறு. பச்சை பயிரில் வந்து நம்ம சுண்டல் மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய கிரேவி வெரைட்டிஸ்லாம் செய்வேன். ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து சீரக சம்பா அரிசி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரவை, பெரிய ரவை. அதுக்கப்புறமா வந்து இந்த மில்க் மெய்ட் வந்து ஸ்வீட் செய்கிறதுக்காக. அதுக்கப்புறமா கறி மசாலா. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கறி மசாலாவும் வந்து நான் வந்து வேறு எந்த மாதிரி எல்லாம் செய்வேங்கிறது நான் அடுத்தடுத்ததில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து பாஸ்தா வாங்கிட்டு அதுக்கு மசாலா இல்லைனா எப்படி, அதனால தான் பாஸ்தா மசாலா ஆல்ரெடி இருக்குது. ஸோ கூட இன்னொரு மசாலா ஃப்ளேவருக்கு இருக்கட்டும்னு அதுவும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, நம்ம வந்து ஸ்வீட்டாக இருக்கட்டும், இல்லை வடை இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி தால்ச்சா செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படும். அதுக்காக அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, மூக்கு கடலை, அவல் இதெல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து கடலை மாவு, கண்டிப்பாக நம்மளுக்கு இஃப்தார் டைமில் தேவைப்படும். அதுக்கப்புறம் உளுந்து, நம்ம கண்டிப்பாக வடை செய்வோம் இல்லையா, அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே வீட்டில் இட்லி தோசைக்கு தேவைப்படும், கொஞ்சம் வடைக்கும் தேவைப்படும், எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். 2 கவர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்கிற அந்த மெயின் கவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சு. அதனால இன்னொரு கவர் வந்து மேலே போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் இது கவர் டேமேஜ் ஆகிருக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது கூட விஷயம் இல்லை. இது வந்து நம்ம திரும்ப அன்பேக் பண்ணுறது, எல்லாத்தையும் அதாவது இடத்துல வந்து செட்டில் பண்ணுறது தான் பெரிய வேலையே. ஃபஸ்ட்டே வந்து நான் முதல் நாளே இதெல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டதுனால அதுக்கு தேவையான பாக்ஸஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யணும் வேலை அப்படின்ற ஒரு முழுமூச்சாக இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வேலை செய்கிறது கஷ்டமே தெரியாது. அதனால அது பாக்ஸில் கடகடன்னு எல்லாம் அன்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தானாகவே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி நான் எல்லாமே ஸ்டீலில் தான், கண்டெய்னரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு சிலதுக்கு வந்து இந்த மாதிரி டைட்டாக இருக்கிறதுக்காக, டைட்டுன்னு இல்லை, பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி இது மேலே அந்த கவர் போட்டுடுவேன். இது வந்து ரவை. இதுலேயும் அதே மாதிரி அதுக்கு தேவையான கப்பாக இருக்கட்டும், இல்லை கரண்டியாக இருக்கட்டும், அதோடய போட்டுடுவேன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் கவர் போட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் வண்டு பூச்சி எதுவுமே வராது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து அது கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். வாங்கிட்டு வரோம் அப்படின்னாலே முதல் நாளே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன்றதுனால அது நம்மளுக்கு டக்குன்னு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பொருள் தீரும்போதே உடனே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதனால் பல்காக வந்து ஒரே நேரத்தில் கழுவுற வேலை இருக்காது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராகி மாவு. நான் ராகி மாவு பார்த்திங்கன்னா அப்பப்போ அரைக்க மாட்டேன். பல்காக வந்து நிறைய அரைச்சி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வீட்டில் வந்து மேக்ஸிமம் எப்பவுமே களி இருக்கும். அதனால தான் இது வந்து ராகி மாவு அண்டு கோதுமை மாவு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எப்படி வந்து க்ராசரிஸும் வாங்கிட்டு மாவும் எப்படி அரைக்க முடிஞ்சது அப்படின்னா, க்ராசரிஸ் வந்து நான் வாங்கலை. நான் லிஸ்ட் வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி அரைக்கிற பொருளெல்லாம் வந்து கழுவி காய வச்சுட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த பொருளுக்கும் உண்டான அந்த ஸ்பூன், கரண்டி இருக்கட்டும், இல்லை கப்ஸாக இருக்கட்டும், அதோடையே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் வந்து இப்போது அவசரமாக நம்ம எதுவும் எடுக்கிறோம், சமைக்கிறோன்ற போது அதுக்கு தேவையான கரண்டியோ இல்லை கப்போ எடுக்க வேண்டியது இருக்காது.
அதனால தான். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மைதா மாவும் வாங்கி வச்சு, ஏன்னா நம்மளுக்கு இஃப்தார் டைமில் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் பரோட்டா செய்கிறதுக்கும் தேவைப்படும். அதுக்காக தான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வீக்லி தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கியாச்சு. தக்காளி வந்து நான் ஒரு 2 விதமாக வாங்கிக்கிட்டேன். அது அப்புறமா சொல்கிறேன். அண்ட் காய்கறி எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணுற மாதிரி தான். நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லன்ச் வந்து காலியாக தான் வரும். என்னோடய பசங்க வந்து மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிள்ஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நான் மேக்ஸிமம் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தான் பேக் பண்ணுவேன். நான்வெஜ் கொஞ்சம் கம்மி தான். வெஜ் தான் அதிகம் பேக் பண்ணுவேன். அவங்க எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. அது வாங்கிட்டு வரதோடு மட்டும் இல்லாமல் உடனுக்குடனே அதை நம்ம கையோடு சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னு சொன்னால் வேலை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடு அதை நம்ம ஸ்டோர் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது, கெடாமல் இருக்க. நான் வந்து ஒரு 10 டேஸுக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கி வச்சுட்டேன் வெஜிடபிள்ஸு. இதை நம்ம பிரித்து எடுத்து வைக்கிறதா ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேலை செய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரிஸ்காக சுறுசுறுப்பாக நம்ம இருந்துட்டோம், நல்ல மூடில் இருக்கோம் அப்படின்னா கடகடன்னு செஞ்சிடலாம். நான் அன்றைக்கி எல்லாமே செஞ்சுட்டேன். இந்த பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே வந்து கொண்டையெல்லாம் நம்ம நீக்கிட்டு எடுத்து வைக்கும்போது அது வந்து கெடாமல் இருக்கும். நான் ஆல்ரெடி இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 10-15 நாள் ஆனாலும் வந்து எனக்கு காய்கறி வந்து கெடாது. அதே மாதிரி இந்த நூல்கோலும் வந்து நம்ம பீட்ரூட் ஸ்டோர் பண்ணுற மாதிரியே மேலே உள்ள அந்த திரியாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னு சொன்னால் நல்லாவே இருக்கும், கெடவே கெடாது. அதே மாதிரி கீரையும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கீழே இருக்கிற வேர் பகுதி, அந்த கயிறு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி பிரித்து பார்த்துட்டு உள்ளே ஏதாவது வேஸ்ட் இருக்கா, கெட்டு போனது இல்லை பழுத்து போனது இலை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னு சொன்னால் அந்த கீரையும் வந்து கெடாமலே இருக்கும் நம்மளுக்கு. நான் அப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். பட் கொத்தமல்லி புதினாலாம் பார்த்திங்கன்னா உடனுக்குடனே ஆஞ்சு எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது. கீரையும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த கீழே உள்ள வேரை கட் பண்ணிடணும். அதே மாதிரி பீர்க்கங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே கெட்டு போயிடும். ஸோ அதை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 2-3 நாளில் உடனே சமைக்கிற மாதிரி. அப்போ அதுவும் கெடாமல் இருக்கும் பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும். இதை தவிர ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மேக்ஸிமம் எப்போவுமே வந்து வீட்டில் லேடிஸ்க்கு வந்து நான்வெஜ்ஜுக்காக இருக்கட்டும் இல்லை வெஜ்ஜுக்காக இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ரோசா டைமில், அதாவது நோன்பு டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதை தவிர இன்னும் கூட நான் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி தான் வைக்கணும், இன்னும் கிளியர் பண்ணி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதமாக தக்காளி வாங்கினேன்னு சொல்லியா, இது வந்து இன்னொரு விதமான தக்காளி, கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளி. இதையும் அப்புறம் சொல்கிறேன் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து அரைச்சி உரிக்கிறோம் அப்படிங்கிற போது இருக்கிற சுறுசுறுப்பை விட இந்த மாதிரி டைமில் நம்ம ரோசா டைமில் வந்து உரித்து வச்சுக்கணும் அப்படிங்கிற போது கண்டிப்பாக ரொம்ப சுறுசுறுப்பாகவே செஞ்சுருவோம். இன்னும் கொஞ்சம் செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் செஞ்சிடலான்னுட்டே பார்த்திங்கன்னு சொன்னால் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ வரைக்கும் ஆகிடும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் உரிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உரித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் 2 விதமாக எடுத்து வந்து பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன். எதுக்குன்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பூண்டு வந்து உரிச்சிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டேன். எதுக்குன்னா அந்த பூண்டு வந்து இப்போ ரோசாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கேஸ்ட்ரிக் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக நான் பூண்டு வந்து நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஜீரகத்தோடு வதக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. சாதாரணமாகவே அப்பப்போ அது செய்வோம். பட் இந்த மாதிரி டைமில் எப்போவுமே செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லது. அதுக்காக இது வந்து உரிச்சிட்டு ஒரு ஜிப்லாக் கவர், இதுக்குன்னு தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கும்போதோ வேறு எதுவும் நம்ம வாங்கும்போது அதிலே ஜிப்லாக் கவர் வரும், அதை எடுத்து வச்சுக்கிட்டா கூட போதும். நான் அந்த மாதிரி கவரில் தான் இப்போ ஸ்டோர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே இருக்கும். இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கினது தான். இதில் இந்த கவருக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுடுவேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயமும் கூட அண்ட் பேலன்ஸ் இந்த பூண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அது கவர் கொள்ளலை. ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் பூண்டு உரித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணலான்னு வச்சுட்டேன். அடுத்தது சின்ன வெங்காயம் அதையும் வந்து உரித்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஒரு சாம்பார் செய்கிறோம், இல்லை ஒரு புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எது செய்கிறோன்னாலும் அந்த நேரத்தில் உரிக்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம யூஸ்வலாகவே வந்து சின்ன வெங்காயம்ன்றது உரித்து வச்சுடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக உரித்து வச்சா நம்மளுக்கு வேலை வந்து பாதியாக குறையும். அதனால் இதுவும் அதே மாதிரி உரிச்சிட்டு ஜிப்லாக் கவரில் எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் இருந்த பூண்டோடு இன்னும் கொஞ்சம் பூண்டும் உரித்து இஞ்சியும் உரித்து அதையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது மாதிரி இன்னொரு ரவுண்டும் வந்து நான் இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பார்த்திங்கன்னு சொன்னால் ஈக்குவலாக எடுத்துக்குவேன்.
இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிருவேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 2 ரவுண்ட் வந்து பல்ஸில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்குவேன். பூண்டு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி வந்து வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நான் அரைக்க ஆரம்பிச்சிடுவேன். நல்லா ஒன்று கூடி அரைப்பட்டுடும். நான் தண்ணி, எண்ணெய், உப்பு எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் ப்ளைனாக இது மட்டும் தான் அரைக்குவேன். எனக்கு இதுதான் பழக்கம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து அரைக்கும்போது எல்லாமே நல்லா ஒன்று கூடி அரைப்பட்டுடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு நல்ல பேஸ்ட்டாக நல்ல விழுதாக அரைப்பட்டு வந்துருச்சு. நான் இதில் வந்து எதுவுமே சேர்க்க கிடையாது. தண்ணி இருந்து எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இது வந்து நான் அரைச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் சேர்த்து வச்சுட்டேன். இதை தவிர இன்னொரு பாக்ஸும் நான் அரைச்சேன். 2 பாக்ஸை எடுத்து அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுட்டு, அதை தவிர அப்புறம் வீட்டு யூஸுக்கு மறுபடியும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வீட்டு யூஸுக்கு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஓகே, நான் இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நான் யூஸ்வலாக எல்லார் வீடியோஸும் பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் என்ன மாதிரி செஞ்சு வைப்பேங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்ஸோடு. தேங்க்யூ.